அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 4வது அத்தியாயமான சூரா அன் நிசா என்ற இந்த அத்தியாயத்தின் 87வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வ லா யஜ்மஅன்னகும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ் வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் அறவே இல்லை. அவன் நிச்சயமாக உங்களை மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பான். அதில் அறவே சந்தேகமில்லை. பேச்சால் அல்லாஹுவை விட மிக உண்மையாளன் யார்? فَمَالَكُمْ فِي الْمُنَافِقِينَ فِئَتَيْنِ وَاللَّهُ أَرْكَسَهُمْ بِمَا كَسَبُوا أَتُرِيدُونَ أَنْ تَهْدُوا مَنْ أَضَلَّ اللَّهُ وَمَنْ يُضْلِلِ اللَّهُ فَلَنْ تَجِدَ لَهُ سَبِيلًا. நம்பிக்கையாளர்களே, நயவஞ்சகர்கள் விஷயத்தில் நீங்கள் முரண்பட்ட இரு பிரிவினராக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் செய்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தாழ்த்தினான். அல்லாஹ் வழிகெடுத்தவரை நீங்கள் நேர்வழிப்படுத்த நாடுகிறீர்களா? எவரை அல்லாஹ் வழி கெடுப்பானோ அவருக்கு ஒரு வழியையும் அறவே காணமாட்டீர். வத்து லவ் தக்ஃபுரூன கமா கஃபரு ஃபதகூனூன சவா ஃபலா தத்தஹிது மின்ஹும் அவ்லியா ஹத்தா யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ் فَإِن تَوَلَّوْا فَخُذُوهُمْ وَاقْتُلُوهُمْ حَيْثُ وَجَدتُّمُوهُمْ وَلَا تَتَّخِذُوا مِنْهُمْ وَلِيًّا وَلَا نَصِيرًا. அவர்கள் நிராகரித்ததை போன்று நீங்களும் நிராகரித்து அவர்களுக்கு நீங்கள் சமமாக ஆகுவதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் ஹிஜ்ரா செல்லும் வரை அவர்களில் உங்களுக்கு பொறுப்பாளர்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஹிஜ்ரா செல்லாமல் அவர்கள் விலகினால் அவர்களை சிறைப்பிடியுங்கள். அவர்கள் எதிர்த்தால் அவர்களில் நீங்கள் கண்ட இடமெல்லாம் அவர்களை கொல்லுங்கள். உங்களுக்கு அவர்களிலிருந்து பொறுப்பாளரையும் உதவியாளரையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இல்லல்லதீன யஸீலூன இலா கௌமின் பைனகும் வ பைனஹும் மீதாக் அவு ஜாஉகும் ஹஸீரத் சுதூருஹும் ஐயகாத்திலூக்கும் அவு யுகாத்திலூ கௌமஹும் வலவ் ஷாஅ அல்லாஹு லஸல்லதஹும் அலைக்கும் ஃபலகாத்தலூக்கும் فَإِنِ اخْتَزَلُوكُمْ فَلَمْ تُقَاتِلُوكُمْ وَأَلْقَوْا إِلَيْكُمُ السَّلَامَ فَمَا جَعَلَ اللَّهُ لَكُمْ عَلَيْهِمْ سَبِيلًا. உங்களுக்கிடையிலும் அவர்களுக்கிடையிலும் சமாதான உடன்படிக்கை உங்கள சமுதாயத்திடம் சேர்ந்தவர்கள், உங்களுக்கிடையிலும் அவர்களுக்கிடையிலும் சமாதான உடன்படிக்கை உள்ள சமுதாயத்திடம் சேர்ந்தவர்கள் அல்லது உங்களிடம் போர் புரிய அவர்கள் தங்கள் சமுதாயத்திடம் போர் புரிய தங்கள் உள்ளங்கள் நெருக்கடிக்குள்ளான நிலையில் உங்களிடம் வந்தவர்களை தவிர அவர்களை கொல்லாதீர்கள், சிறைப்பிடிக்காதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் நாடியிருந்தால் உங்கள் மீது அவர்களை சாட்டியிருப்பான். உங்களிடம்
அவர்கள் போரிட்டிருப்பார்கள். ஆகவே இவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களிடம் போரிடாமல் உங்கள் முன் சமாதானத்தை சமர்ப்பித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இவர்கள் மீது போரிட அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியையும் ஒரு காரணத்தையும் ஆக்கவில்லை. சதஜிதூன ஆஹரீன யுரீதூன ஐ யஅமனூகும் வ யஅமனூ கௌமஹும் குல்லமா ருத்து இலல் ஃபித்னதி உர்கிசு ஃபீஹா فَإِلَّمْ تَخْتَزِلُوكُمْ وَيُلْقُوا إِلَيْكُمُ السَّلَامَ وَيَكُفُّوا أَيْدِيَهُمْ فَخُذُوهُمْ وَاقْتُلُوهُمْ حَيْثُ ثَقِفْتُمُوهُمْ وَأُولَئِكُمْ جَعَلْنَا لَكُمْ عَلَيْهِمْ سُلْطَانًا مُبِينًا. இவர்கள் அல்லாத மற்றவர்கள் நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் உங்களிடம் பாதுகாப்பு பெறவும் உங்கள் எதிரிகளாகிய தங்கள் சமுதாயத்திடம் பாதுகாப்பு பெறவும் நாடுகிறார்கள். குழப்பம் விளைவதற்கு அவர்கள் திருப்பப்படும் போதெல்லாம் அதில் குப்புற விழுந்து விடுகின்றார்கள். அவர்கள் உங்களை விட்டு விலகாமலும் உங்கள் முன் சமாதானத்தை சமர்ப்பிக்காமலும் தங்கள் கைகளை தீங்கிலிருந்து தடுக்காமலும் இருந்தால் அவர்களை சிறை பிடியுங்கள். தப்பி செல்பவர்களை நீங்கள் எங்கு அவர்களை பெற்றாலும் அவர்களை கொல்லுங்கள். அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு தெளிவான ஆதாரத்தை ஆக்கிவிட்டோம். وَمَا كَانَ لِمُؤْمِنٍ أَنْ يَكُونَ مُؤْمِنًا إِلَّا خَطَأً وَمَنْ قَتَلَ مُؤْمِنًا خَطَأً فَتَحْرِيرُ رَقَبَةٍ مُؤْمِنَةٍ وَدِيَةٌ مُسَلَّمَةٌ إِلَى أَهْلِهِ إِلَّا أَنْ يَصَدَّقُوا فَإِنْ كَانَ مِنْ قَوْمٍ عَدُوٍّ لَكُمْ وَهُوَ مُؤْمِنٌ فَتَحْرِيرُ رَقَبَةٍ مُؤْمِنَةٍ وَإِنْ كَانَ مِنْ قَوْمٍ بَيْنَكُمْ وَبَيْنَهُمْ مِيثَاقٌ فَدِيَّةٌ مُسَلَّمَةٌ إِلَى أَهْلِهِ وَتَحْرِيرُ رَقَبَةٍ مُؤْمِنَةٍ فَمَنْ لَمْ يَجِدْ فَصِيَامُ شَهْرَيْنِ مُتَتَابِعَيْنِ تَوْبَةً مِنَ اللَّهِ وَكَانَ اللَّهُ عَلِيمًا حَكِيمًا. தவறுதலாகவே தவிர ஒரு நம்பிக்கையாளரை கொல்வது ஒரு நம்பிக்கையாளருக்கு ஆகுமானது அல்ல. எவராது ஒரு நம்பிக்கையாளரை தவறுதலாக கொன்றால் அதற்கு பரிகாரம் நம்பிக்கையாளரான ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். இறந்த அவருடைய குடும்பத்தாரிடம் அதற்குரிய நஷ்ட ஈட்டை ஒப்படைக்க வேண்டும். ஆனால் குடும்பத்தினர் நஷ்ட ஈட்டு தொகையை கொலையாளிக்கு தானமாக்கினால் தவிர கொல்லப்பட்ட அவன் உங்கள் எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்து அவர் நம்பிக்கையாளராகவும் இருந்தால் நம்பிக்கையாளரான ஒரு அடிமையை மட்டும் உரிமையிட வேண்டும். கொல்லப்பட்ட அவர் உங்களுக்கிடையிலும் அவர்களுக்கிடையிலும் உடன்படிக்கை உள்ள சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும். நஷ்டஈடும் நம்பிக்கையாளரான ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். நஷ்டஈடு வழங்க வசதியை எவர் அடையவில்லையோ அவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பிருத்தல் வேண்டும். அல்லாஹ் நன்கறிந்தவனாக ஞானவானாக இருக்கிறான். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.